வணக்கம், வெல்கம் டு இல்லத்தரசி கோலம். வாங்க இன்றைக்கி ஒரு விலாக் பார்க்கலாங்க. எங்கள் வீட்டில் திருவாதிரைக்கு எப்படி சாமி கும்பிட்டோம். இது ரொம்ப நாளாக கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க, டைம் இல்லாமல் போச்சு. இப்போ பார்க்கலாங்க. இப்போ பார்க்குறது திருவாதிரை களி. இது என்னோட சுவை 6 சேனலில் வீடியோவாக இருக்குதுங்க, பாருங்கள். திருவாதிரைக்கு நான் திருவாதிரை களி செய்யலைங்க, சாம்பார் வச்சுருந்தேன், பருப்பு சாம்பார், அப்புறம் பால் பாயசம் செஞ்சுருந்தேங்க. இதுதான் நான் திருவாதிரைக்கு செஞ்ச சமையல். இது என்னோட சுவை 6 சேனலில் வீடியோவாக இருக்குது. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல். இது பார்த்திங்கன்னா இனிமேல் தான் கொடுப்பேன், நான் இன்னும் கொடுக்கல வீடியோவாக. பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செமையாக இருந்தது. தயிர், அப்பளம், இந்த மாதிரி சிம்பிளாக திருவாதிரைக்கு சாமி கும்பிட்டோங்க. நாங்கள் திருவாதிரை களி நான் முதல்லையே வீடியோவாக கொடுத்துட்டேன் சுவை 6 சேனலில். அதனால் திருவாதிரை களி அன்றைக்கி செய்யலை, அப்போ தான் செஞ்சங்கிறதுனால பார்த்திங்கன்னா பால் பாயசம் வச்சு சிம்பிளாக சாமி கும்பிட்டோம் எங்கள் வீட்டில் திருவாதிரை. எப்போவுமே எங்கள் வீட்டுக்காரர் எந்த பூஜையாக இருந்தாலுமே பூஜை பண்ணுவாங்க. நான் சாமி மருதவ சரிங்க. இப்போ யூடியூப் சேனல் இருக்கிறதுனால வீடியோ எடுத்து கொடுக்குறேன், இல்லாட்டி வீடியோ கூட எடுக்க மாட்டோம். இந்த மாதிரி சிம்பிளாக கும்பிட்டாச்சுங்க திருவாதிரை. இந்த எங்களோட பூஜா ரூம். பூஜா ரூம்னா ரூம் இல்லைங்க, செல்ஃபில் தான் ஃபோட்டோலாம் வச்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க சாமி கும்பிடுவோம். இந்த மாதிரி தான் கும்பிட்டோம் எங்கள் வீட்டில் திருவாதிரை. இப்போ நாம் பார்க்க போகிறது, நாங்கள் மாரியம்மன் கோயிலுக்கு வருஷம் அபிஷேகம் பண்ணுவோம், வருஷத்தில் ஒரு நாள். அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணது தான் இப்போ பார்க்க போகிறோம். அபிஷேகம் பண்ணது நான் வீடியோ எடுக்க மாட்டேன், அலங்காரம் பண்ணியிருக்கேங்க. இந்த மாரியம்மனுக்கு அலங்காரம், அபிஷேகம் எல்லாமே நாங்கள் தான் பண்ணுவோம். இது வீரபத்திரர் கோயில் அங்கேயே இருக்குது. எப்போவுமே ஒரு சக்தி கோயில் இருந்தால் அந்த வீரபத்திரர் இருக்கும் ஒவ்வொரு இடத்துல, அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் பையன், நான் 3 பேர் தான் போனோம். அவங்க 2 பேர் இருக்காங்க. பாருங்கள் இந்த விநாயகர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது ஈவினிங் டைமில் போனோங்களா, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாரியம்மன் கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போனது முருகர் கோயிலுங்க. இந்த முருகனும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே இந்த முருகருக்கு அபிஷேகம் பண்ணுவோம். இது நானுங்க இங்கே கோயிலில் எடுத்த. பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த முருகரும் அழகாக இருக்குங்க, க்யூட்டாக இருக்கும். எனக்கு இந்த சாமி ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதான் வீடியோவாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம்னா, எங்கள் குலதெய்வத்துக்கு பொங்கல் சீர் வந்ததுங்க. நாட்ராயங்கோயிலேருந்து வரும் எப்போவுமே. அதுதாங்க இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ பொங்கல் சீர் வந்திருக்குது. இது ஒரு ஈவினிங் டைமில் தான். நான் போகலைங்க, ஏன்னா பொங்கல் சீர் வருது எங்கள் கோயிலுக்குனால கூட்டம் இருக்கும் எங்கள் கோயிலில், அதனால் நான் போகலை. எங்கள் வீட்டுக்காரர் தான் போனாங்க, அவங்க தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுவும் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ வரும் தை மாதத்தில், இல்லாட்டி மார்கழி கடைசியில் வரும். அந்த மாதிரி வருங்க பொங்கல் சீர் எப்போவுமே. இப்போ எப்படி வந்துச்சுன்னு தெரில. நான் இப்போ இதை எடுத்துகிட்டு இப்போ ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் வீடியோ கொடுக்கலான்னு கொடுக்க முடியல. பாருங்கள் இப்போ எல்லாம் சீரெல்லாம் கொண்டு இறக்கி வச்சுட்டாங்க. கரும்பு, மஞ்சள் கொத்து, அதுக்கப்புறம் அரிசி, அதுக்கப்புறம் பாத்திரம், எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதாங்க. அப்புறம் தேங்காய் வளம், மாலை, பூ எல்லாமே கொண்டு வருவாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த நிகழ்வு எங்கள் குலதெய்வ கோயிலை பொறுத்த வரைக்குமே. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நான் தான் போகலை, எங்கள் வீட்டுக்காரர் போனாங்க. அவங்க தான் வீடியோ எடுத்துகிட்டு வர சொன்னேன், அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. பார்த்திங்கன்னா நான் போயிருந்தால் இன்னுமே நிறையா எடுத்திருப்பேன். அவங்களுக்கு டைம் இல்லை, அதனால் இந்தளவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி, நம்ம சேனலில் நம்ம குலதெய்வத்தில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி சொல்லாமல் இருக்க முடியுங்களா? அதனால தான் நான் இந்த வீடியோ கொடுத்துருக்குறேன். நான் போகலினாலுமே என்னோடய குலதெய்வத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது எங்கள் குலதெய்வத்திலேன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேங்க. எப்போவுமே பொங்கல் சீர் வரும் நாட்ராயங்கோயிலேருந்து. ரொம்ப அருமையாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்துக்கிட்டு கோயிலை சுற்றி வருவாங்க. அதையும் பார்க்கலாங்க. கோயிலை சுற்றி உள்ளே போவாங்க. அதெல்லாம் பிரித்து எடுத்துகிட்ருக்காங்க. நான் ஒரு டைம் போனப்போ ஒரு சரியான கூட்டங்க. நான் பார்க்க முடியல இந்த அளவுக்குலாம். அப்போ எங்கள் வீட்டுக்கார் ஃபோட்டோ எடுத்து வந்தால் அதை தான் பார்த்தேன். இப்போ வீடியோ எடுத்து அதை பார்த்து உங்களுக்கும் கொடுத்துருக்குறேன். பாருங்கள் கூட்டம் எப்படி கூட்டம்னு. இதுவே கம்மி தாங்க, இன்னும் நிறையா கூட்டம் இருக்கும். எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தை அமாவாசைக்கு கூட போனேன். ஆனால் அன்றைக்கி நான் வீடியோ எடுக்கலைங்க, ஏன்னா வேறு எங்கள் ரிலேஷன்லாம் வந்திருந்ததுனால பேசிக்கிட்டு எடுக்கலை. இல்லாட்டி அன்னைக்கு எடுத்துருப்போங்க. அன்னைக்கு செம கூட்டமாக இருந்தது எங்கள் குலதெய்வம் கோயிலில். எங்கள் குலதெய்வம் அருங்கரையம்மனுங்க. அருங்கரையம்மன் கோயில் தான் எங்களோட குலதெய்வ கோயில். அதை பற்றின வீடியோஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும், பாருங்கள். ஒவ்வொரு டைமும் போகும்போது நான் வீடியோ எடுத்துகிட்டு வருவேன். நாவலுடையான் கோயில் என்னோடய அப்பா வீட்டு கோயில், அம்மா வீட்டு கோயில். அதுவும் பார்த்திங்கனாலும்
நான் போகிறப்போல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வருவேன். எனக்கு அந்த 2 கோயிலுமே ரொம்ப பிடிச்ச கோயிலுங்க. பாருங்க இப்போல்லாம் எடுத்துட்டாங்க. ஃப்ரூட்ஸு, சாமிக்கு புடவை எடுத்துருப்பாங்க. நிறைய சாமிக்கு எல்லா சாமிக்கும் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் பாத்திரம் போகுது பாருங்க. அப்படி எல்லாமே போச்சு. நம்ம குலதெய்வத்துக்கு சீர் வருதுங்கிறது ஒரு பெருமையான விஷயங்க. அவங்களுக்கு வந்து நாட்டராஜ சாமி அண்ணன்னு சொல்லுவாங்க. அதனால் அங்கேருந்து பொங்கல் சீர் வரும் வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இதை பார்க்குறக்கு வீடியோ கொடுக்குறக்கு எனக்கு ஒரு சந்தோஷம்ங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோட சுவை 6 ஈஸி கலர் கோலம், இந்த இல்லத்தரசி கோலம், இந்த 3 சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் நல்ல வீடியோக்கள், அதாவது எங்கள் வீட்டில் நடக்கிற நிகழ்வுகள், எங்கள் குலதெய்வம் கோயிலில் நடக்கிறது, நாங்கள் போயிருந்தோம்னா அந்த மாதிரி நிறையா நிகழ்வுகள் விலாகாக வரும். அதே மாதிரி கோலம் ஈஸியான கோலங்களாக வருங்க. அதனால தான் இதுக்கு பேர் இல்லத்தரசி கோலம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக கடகடன்னு போடக்கூடிய கோலமாக வருங்க இந்த சேனலில். இதே மாதிரி கலர் கோலம் உங்களுக்கு வேணும்னா ஈஸி கலர் கோலம் சேனலில் பாருங்கள். அதில் ஈஸியான அழகான கலர் கோலங்கள் நிறைய இருக்குதுங்க. அப்புறம் சுவை 6ங்கிற சமையல் சேனல்லே அதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் வருது, அதையும் பாருங்கள். பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு கோயிலை சுற்றி வந்து உள்ளே போய் சாமி கும்பிட்ருவாங்க. இவ்வளவுதாங்க எங்கள் கோயிலுக்கு வந்த பொங்கல் சீர். தேங்க்யூ.